ஓம் சாந்தி 13-3-2026 சாகார முரளி. இன்று சிவபகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஸ்ரீமத் படி தத்துவங்கள் உட்பட முழு உலகத்தையும் தூய்மையாக்குவதற்கான சேவை செய்ய வேண்டும். அனைவருக்கும் சுகம் மற்றும் அமைதிக்கான வழியை சொல்ல வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் தேகத்தையும் மறப்பதற்கான முயற்சி செய்கிறீர்கள். ஆகையால் உங்களுக்கு எந்த விஷயத்தின் அவசியம் இல்லை. பதில்: சித்திரங்கள் அவசியம் இல்லை. இந்த சித்திரத்தையே, அதாவது ஷரீரத்தையே மறக்க வேண்டும் என்னும் போது அந்த சித்திரங்களுக்கு அவசியம் என்ன இருக்கிறது? தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தேகமற்ற தந்தை மற்றும் இனிமையான வீட்டை நினைவு செய்யுங்கள். இந்த படங்கள் சிறு குழந்தைகளுக்காக, அதாவது புதியவர்களுக்காக இருக்கிறது. நீங்களோ நினைவில் இருக்க வேண்டும், மேலும் அனைவரையும் நினைவு செய்ய வைக்க வேண்டும். வேலை, தொழில் ஆகியவற்றை செய்து கொண்டே சதோ பிரதானம் ஆகுவதற்கு நினைவிலேயே இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். முரளியின் பாடல்: அதிர்ஷ்டத்தை ஏற்றிக்கொண்டு வந்திருக்கிறேன். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், இந்த வார்த்தைகளை கேட்டீர்கள். மேலும் உடனே குஷியில் மெய் சிலிர்த்து போய் இருப்பீர்கள். தன்னுடைய சௌபாகியத்தை, சொர்க்கத்தின் அதிர்ஷ்டத்தை அடைவதற்காக இங்கு வந்திருக்கிறோம் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். இப்படி வேறு எங்கும் சொல்ல மாட்டார்கள். அதாவது வேற எங்க போனாலோ, சத் சங்கங்களுக்கு போனாலோ, குருமார்களிடம் போனாலோ, பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும், அல்லது நோய் குணமாகணும், அல்லது வேற ஏதாவது காரணத்திற்காக அங்க போவாங்க, வேண்டிப்பாங்க, ஆசீர்வாதம் வேணும்னு நினைப்பாங்க. ஆனா சௌபாகியத்தை அடைவதற்காக, சொர்க்கத்தின் அதிர்ஷ்டத்தை அடைவதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. நாம் தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம். அதாவது சொர்க்கத்தை உருவாக்குவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சொர்க்கவாசியாக ஆகுவது மட்டுமில்லை, சொர்க்கத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடைவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். குழந்தைகளுக்கு சொர்க்கத்தின் காட்சி காட்டக்கூடிய தந்தை நம்மை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற இந்த போதையும் ஏறியிருக்க வேண்டும். பக்தி இப்போது முடிய போகிறது. பக்தர்களை முன்னேற்றுவதற்காக பகவான் வருகிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ராவணனின் சங்கிலியில் அனைவரும் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போது மிகச் சரியாக 5000 வருடங்களுக்கு முன்பு தூய்மையான உலகம் இருந்தது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த பாரதம் மட்டும்தான் இருந்தது. மற்ற அனைத்து தர்மங்களும் அமைதியில் இருந்தது. அதாவது மற்ற தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்கள் சாந்தி தாமத்தில் இருந்தாங்க. பாரதவாசிகளாகிய நீங்கள் சுகதாமத்தில் இருந்தீர்கள். மனிதர்கள் அமைதியை விரும்புகிறார்கள். ஆனால் இங்கே யாரும் அமைதியாக இருக்க முடியாது. அதாவது சாந்தமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சரீரம் இருக்கும் போது காரியங்கள் செய்யணும் தானே, அப்படி சாந்தியில இருக்க முடியாது அப்படின்னு சொல்றார். இது சாந்தி தாமம் அல்ல. சாந்தி தாமம் நிராகார உலகம். அங்க வேணா நீங்க அமைதியா இருக்க முடியும். ஆனா இங்க இது சாந்தி தாமம் இல்லை. ஆகையால இங்க 100% அப்படியே சாந்தியில இருக்க முடியாது அப்படின்றார். அங்கிருந்துதான் நாம் வருகிறோம். மற்றபடி சத்தியுகத்திற்கு சுகதாமம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு சாந்தி தாமம் என்று சொல்வதில்லை. அங்கே நீங்கள் தூய்மை, சுகம், சாந்தியில் இருப்பீர்கள். எந்த சச்சரவுகளும் இருக்காது. இந்த கலியுகத்தில் கூட வீட்டில் குழந்தைகள் சண்டை போட்டால் அமைதியாக இருங்கள் என்று சொல்லப்படுகிறது.
அதாவது வீட்டில் கூட குழந்தைகள் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அமைதின்றது நம்முடைய எட்டர்னல் ரிலீஜன், அனாதி தர்மம். கலியுக கடைசியிலையும் எல்லாரும் அதை விரும்புறாங்க, அதை பற்றி பேசுறாங்க. ஆத்மாக்களாகிய நீங்கள் அந்த அமைதி தேசத்தினராக இருந்தீர்கள். இப்போது சண்டை சச்சரவுகள் நிறைந்த தேசத்தில் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இந்த விஷயம் உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. தந்தையின் மூலம் மீண்டும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடைவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பாடசாலை ஒன்றும் குறைந்ததல்ல, இறை தந்தையின் பல்கலைக்கழகமாகும். முழு உலகத்திலும் இது பெரியதிலும் பெரிய பல்கலைக்கழகமாக இருக்கிறது. இதில் அனைவருமே அமைதி மற்றும் சுகத்தின் ஆஸ்தியை அடைகிறார்கள். இந்த நாடகம் எப்படி உருவாகி இருக்கிறது, சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை யார் தந்தையின் குழந்தைகளாக ஆகி இருக்கிறார்களோ அவர்கள்தான் அறிவார்கள். தந்தை படைப்பவர் புதிய சிருஷ்டியாகிய சொர்க்கத்தை படைக்கிறார். ஆனால் அனைவருமே சொர்க்கத்தில் வர முடியாது. நாடகத்தின் ரகசியத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சிவ்பாபா எல்லாருக்கும் தந்தையா இருக்கிறார், சொர்க்கத்தை படைக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது எல்லா குழந்தைகளும் சொர்க்கத்துக்கு வரணும் இல்லையா? அதுதான் இல்லை, எல்லாரும் வர முடியாது அப்படின்னு சொல்றார். என்னுடைய குழந்தைகள் தான், ஆனால் நான் படைக்கக்கூடிய சொர்க்கத்தில் எல்லாருக்கும் பாகம் இருக்குன்னு சொல்ல முடியாது. என்னுடைய ஸ்ரீமத் படி நடந்து எனக்கு உதவியாளர்களாக இருந்து தூய்மையாக இருந்திருந்தால்தான் பதவி அடைய முடியும் அப்படின்னு சொல்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் நல்ல நடிப்பின் பாகம் கிடைத்திருக்கிறது. ஆகையால் இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த உயர்ந்த நடிப்பின் பாகத்தை நினைத்து நினைத்து மகிழ்ச்சியாக இருக்கணும். தந்தைக்கு உதவியாளராகக்கூடிய பாகம், ஞான தானம் செய்யக்கூடிய பாகம், இயற்கையையும் தூய்மையாக்கக்கூடிய பாகம், இது போல மனனம் செய்துகிட்டே இருக்கணும். அப்பதான் குஷி இருக்கும். தந்தையோ எவர் ஹாப்பியாக இருக்கிறார், அதாவது எப்போதும் மகிழ்ச்சி மிக்கவராக இருக்கிறார். உண்மையில் தந்தையை இப்படியும் சொல்ல முடியாது. ஒருவேளை அவர் மகிழ்ச்சியானவராக ஆகிறார் என்றால் பிறகு மகிழ்ச்சியற்றவராகவும் ஆக வேண்டி இருக்கும். பாபாவோ இந்த அனைத்து விஷயங்களிலிருந்தும் விடுபட்டவராக இருக்கிறார். இப்போது தந்தை குழந்தைகளுக்கு உயர்ந்த கர்மத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்போது பாருங்கள், இந்த லக்ஷ்மி நாராயணர் இருக்கிறார்கள். இவர்கள் கண்டிப்பாக முந்தைய பிறவியில் நல்ல கர்மங்கள் செய்திருக்கிறார்கள். எனவே இந்த பதவியை அடைந்திருக்கிறார்கள். இவர்கள் எப்படி பதவியை அடைந்தார்கள் என்பதை உலகத்தில் யாரும் தெரிந்திருக்கவில்லை. ஸ்ரீமத் மூலம் தந்தை முழு உலகத்தையும் தத்துவங்களையும் உயர்ந்ததாக ஆக்குகிறார். சத்யுகத்தில் அனைத்துமே உயர்ந்ததாக இருந்தது. அங்கே சச்சரவுகள் அல்லது புயல் போன்ற விஷயங்கள் எதுவும் இருக்காது. அதிக குளிரும் இருக்காது, அதிக வெப்பமும் இருக்காது. சதா வசந்த காலமாக இருக்கும். அங்கே நீங்கள் எவ்வளவு சுகமானவர்களாக இருப்பீர்கள். ஆக இதில் உயர்ந்த பதவி அடைவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். ஸ்ரீமத் படி நடந்து அனைவருக்கும் வழிகாட்ட வேண்டும். கடைசியில் உங்களுக்கு காட்சிகள் கிடைக்கும். நாம் என்ன பதவியை அடைவோம் என்று அனைவருக்கும் தெரிந்துவிடும். பிறகு யார் குறைவாக படித்தார்களோ அவர்கள் மிகவும் பச்சாத்தாபப்படுவார்கள். அப்போது பாபா, நீங்கள் படிக்கவில்லை, பிறரை படிக்க வைக்கவும் இல்லை, நினைவிலும் இருக்கவில்லை என்று சொல்வார். நினைவின் மூலம்தான் சதோ பிரதானமாக ஆக முடியும். எனவே நினைவின் யாத்திரை செய்வதற்கான முயற்சி செய்ய வேண்டும்.
வேலை தொழில் ஆகியவற்றை செய்யுங்கள். கர்மம் செய்யத்தான் வேண்டும், ஆனால் புத்தியின் தொடர்பு அங்கே இருக்க வேண்டும், பாபாவிடம் இருக்க வேண்டும். சுகதாமத்தின் எஜமானர் ஆகுவதற்கு என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். அடுத்தது பாபா தான புண்ணியத்தை பற்றி சொல்றார். இதற்கு முன்பு நீங்கள் இன்டைரக்டாக, அதாவது மறைமுகமாக கொடுத்து கொண்டிருந்தீர்கள். அதாவது ஏழைகளுக்கோ அல்ல அனாதைகளுக்கோ ஈஸ்வரனுடைய பெயரை சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்க. அப்படின்னா இன்டைரக்டா கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்போது இது டைரக்டாக கொடுப்பதாகும், அதாவது நேரடியாக கொடுப்பது. மற்றபடி உங்களுடையது அனைத்தும் அழிந்து போக போகிறது. பணம் இருந்தது என்றால் சென்டர்களை திறந்து கொண்டே செல்லுங்கள் என்று பாபா கூறுகிறார். உண்மையான கீதா பாடசாலை என்ற வார்த்தைகளை எழுதி போடுங்கள். பகவானுடைய மகா வாக்கியம், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்பதை புரிய வையுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தைக்கு சமமாக மகிமைக்கு தகுதியானவர் ஆகுவதற்கு தந்தையை பின்பற்ற வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், இது கடைசி பிறவி, இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும். எனவே உள்ளுக்குள் குஷியின் முரசு கொட்டியபடி இருக்க வேண்டும். கர்ம போகத்தை கர்ம யோகத்தின் மூலம், அதாவது கர்ம வினை பயனை தந்தையின் நினைவின் மூலம் குஷி குஷியாக முடிக்க வேண்டும். வர்தானம், குழந்தை மற்றும் எஜமானன் என்ற நினைவின் மூலம் அனைத்து பொக்கிஷங்களுக்கும் அதிகாரியாகக்கூடிய பிராப்தி நிறைந்தவர் ஆகுங்கள். நான் தந்தையின் அனைத்து பொக்கிஷங்களுக்கும் குழந்தை மற்றும் எஜமானனாக இருக்கிறேன். நேச்சுரல் யோகி, அதாவது இயற்கையான யோகியாக, இயற்கையான சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறேன் என்ற இந்த நினைவின் மூலம் அனைத்து பிராப்திகளும் நிறைந்தவர் ஆகுங்கள். எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டேன் என்ற இந்த பாடலை சதா பாடிக்கொண்டே இருங்கள். அடைந்தேன் இழந்தேன், அடைந்தேன் இழந்தேன் என்ற இந்த விளையாட்டை விளையாடாதீர்கள். அடைந்து கொண்டே இருக்கிறேன், அடைந்து கொண்டே இருக்கிறேன், இது அதிகாரியின் வார்த்தைகள் அல்ல. யார் நிரம்பிய தந்தையின் குழந்தைகளாக, கடலின் குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் வேலைக்காரர்களைப் போல் உழைப்பு செய்ய மாட்டார்கள். ஸ்லோகன், யோக பலத்தின் மூலம் கர்ம கணக்குகளின் மீது வெற்றியடைய வேண்டும். இதுதான் உயர்ந்த முயற்சியாகும். அவ்யக்த சமிகை, அனைத்தையும் விட முதலில் தன்மீது நம்பிக்கை வேண்டும். பிறகு பாப்தாதா மற்றும் பிராமண குடும்பத்தின் அனைத்து ஆத்மாக்களிடம் நம்பிக்கைக்குரியவர்களாக ஆக வேண்டி இருக்கிறது. எந்த அளவிற்கு நம்பிக்கைக்குரியவர்களாகி நிச்சய புத்தியுடையவர்களாகி காரியம் செய்வீர்களோ அந்த அளவிற்கு வெற்றியாளர்களாக ஆகியே தீருவீர்கள். நம்பிக்கைக்குரியவர் ஆகுவதின் மூலம் ஒவ்வொரு காரியமும், ஒவ்வொரு சங்கல்பமும், ஒவ்வொரு வார்த்தையும் சக்திசாலியாக இருக்கும். ஓம் சாந்தி. கிடைத்ததே எனது பாக்கியமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே
உன்னை சந்தித்ததால் வாழ்க்கையில் பரமானந்தம் அடைந்தேனே. உன்னை சிந்தித்ததால் இதயத்தில் பேரானந்தம் அடைந்தேனே. அன்பின் தீபம் நீ ஏற்றினாய், ஒளியானதே என் வாழ்க்கையே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. ஆஹா எனது பாகமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே.